போற்றி. 29/9/2024 கங்கைக்கரையில் வாரணாசி என்று சொல்லக்கூடிய திருக்காசியில் கங்கைக்கரையில் சிவபூஜை, கள்ளக்குறிச்சி, நெய்வேலி உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் எல்லாம் திரளாக 140 அடியார்கள் வந்திருக்கிறோம். சிவபூஜை அங்க பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இங்க சிவபூஜை ஆரம்பிக்குது. தென்னாடுடைய சிவனே போற்றி. முதலில் விநாயகர் பெருமானை எழுந்தருளை செய்தல். விநாயகர் பாட்டு சத்தமா பாடுங்க. முருகப்பெருமானை எழுந்தருளை செய்தல். எங்கில் ஒரு பைரவரை எழுந்தருள விரித்தவள் கதிர்கொள் சூளம் வெளிப்படும் தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவன் ஆகி வேலமுறி துமை அஞ்ச கண்டு ஒன்றிருமணிவார் வெள்ளச் சிரித்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே. வழிவிடம் எழுந்துள்ள செய்தல். பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிடிகளைவார் ஓடு நன்கலனாகவும் பலி குழல்வான் காடு நல் இடமாக கடியிருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்று நடராஜ பெருமானை இதே ஸ்தானத்தில் எழுந்தருள செய்தல். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் துமிழ் சிரிப்பும் பனித்த தடையும் பவனம் மேனியில் இனித்தம்முடைய எடுத்தவர் பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநில சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லையும் நால்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சேதிரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை தர செய்த நாகர் பற்றால் எம்முயிர் துணையே ஊழியர் போன்ற பூரித்த ஊழியர் போன்றல் போன்று ஆழ்விசை கல்விடத்தில் அறிந்தவர்கள் போன்று ஆழியர் நாவலூர் நந்தங்கர் நடு போற்றி உரிமை திருவாரூர திருத்தாய் போற்றி போற்றிவோம். கைலாய பரம்பரையில் இசைஞான போதனை ஆற்றும் என்னை கைலாயோர் மெய்ஞான வாழ்வாகி ஸ்ரீயாரும் பொழில் திருவாரூர் நமச்சிவாயன் கைலாய மரபையோன் திருமரபு போற்றியன் வாழ்முதாகிய பொருளே உழந்தது பூந்தரத்து இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தை அமர்த்தருள் மலரும் இளைஞரை கொண்டு திருவடிக்கிறோம். சேற்றினர் கமலங்கள் மலரங்கள் மயசூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் குடிமுறையாய் அமையுறையாய் திருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தல்க இருந்தல்க நேர்ந்தல்க இடைதல்க உப்பேல் கேட்டல்க என் திசை காத்தல்க திருச்சுட்டு வளைத்தல்க பசுவின் பால் வடிவுண்டல்கவாம். ஓம் திருடி நீர் என்றல்கவாம். ஓம் நீர் என்றல்கவாம். ஓம் நலம் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மரபா நெறியளிக்கும் ஆனூர் என்போன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகினின்றே மணிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன்
வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்ஞானன் மெய்கர்கள் வெல்க குணத்தார்க்கு செய்யோந்தன் புகழர்கள் வெல்க கடம்புரிவார் உண்மையிலும் போர்க்கடல்கள் வெல்க ஈசனடி போற்றி என்மையடி போற்றி ஏசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றடி போற்றி ஆய பிறப்பருக்கும் மன்னடி போற்றி ஸ்ரீராமன் சேவனடி போற்றி ஆராத சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனாலே அவனால் வழங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உந்தை விளை முழுதும் முதலான் நம் கருணை கண்டாட்ட வந்தேனே உள்ளாகி கூடாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி நல்லாய் மனிதராய் பேயாய் கடந்தராய் முனிவராய் தேவராய் எல்லாரும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று விடுத்தேன் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆத்மாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் போக்குவாய் அம்மை புதுவிப்பாய் இந்தொழுமே நாற்றத்தில் நேரியாய் சேயாய் நரியானே மாற்றம் மனதழிய நின்ற முறையோனே கண்ணனுடைய கலந்தார் போல பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமாள் இறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவனையும் அருமையால் கட்டி புறந்தோர் போற்றி என்னும் குழுவனுக்கு மூடி மலம் தோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இலங்கு மணக்கால் விமலா கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகம் நலந்தானிலாக சிறியேற்று நல்கி இளந்தன் மேல் வந்தருளே நீள்கள் காட்டி ஆயிற்கடையாய் திறந்தடியேற்று ஆயிரத்திறந்த தயான தத்துவனே ஆசற்ற சோதி மலர்ந்த மலர்குடரே தேசனே தேனான் அமுதே சிவபுரனே ஆசமாம் பத்தரித்து பாரிக்கும் ஆரியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராதி நின்ற பெருங்கருணை பேராதே ஆறாமுதே அளவிலா பெம்மானே தீராய் உருக்கியன் அருளாய் நின்றானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லகுமாய் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே போக்கும் வரவும் காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றிந்த வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற சுடரொழியாய் உன்னார் அமுதே உடையானே ஆத்தேனியம் ஐயா அரணேயோ என்றென்று போன்றிருந்தே பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே அல்ல புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் லட்டம் பயன்றாடும் நாதனே கூட்டனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானே ஓவென்று அறியானே சொல்லி பாட்டில் சொல்லுவார் சிவபுரத்தில் உள்ளார் சிவடியில் எல்லோரும் ஏற்ற பணிந்தே எல்லோரும் ஏற்ற பணிந்தே காவாய் கனகத்திரளே போற்றி 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 ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஹராய நம ஓம் நம சிவாய ஹராய நம ஓம் நம
சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம ஓம் ஹராய நம சிவாய நம ஓம் ஹராய நம ஹராய நம ஓம் நம சிவாய ஹராய நம ஓம் நம சிவாய சிவ 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 சிவாய நம ஓம் 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 ஹர 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 ஹராய நம शिव 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 चिन्मय देगा शिव 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 चिन्मय देगा हर 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 शंभो देवा हर 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 शंभो देवा शिव 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 सिदंबर वासा शिव 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 सिदंबर वासा हर 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 अरुणाचलेशा हर 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 अरुणाचलेशा तिल्लयम्बलमे தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் இல்லை துன்பமே நின்றாய் போற்றி நீலாமி ஆலினை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே உழைத்தாய் போற்றி சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கமால் வேதமானாய் போற்றி ஏற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி மலையாளே போற்றி போற்றி வாம் ஈசனடி போற்றி என்னை அடி போற்றி தேசனடி போற்றி சிவனடி போற்றி ஜெயத்தே நின்ற நிமலனடி போற்றி ஆய பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி வீரா பெருந்துரையம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி போற்றிவாம் நமச்சிவாய மயங்குகின்றேன் போற்றிவாம் நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய் போற்றிவாம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றிவாம் நமச்சிவாய போற்றி போற்றி எல்லாம் வல்ல பெருமான் திருப்பதிக்கு பஞ்சபான விண்ணப்பம் செய்யப்படுகிறது. முதலாவதாக தேவாரத்திலிருந்து ஒரு தேவார விண்ணப்பம் செய்தாலும் ஹரியானை அந்தரதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை ஏனை பாறை நிகழ் ஒளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கடலை காற்றை கனை கடலை புலவரைய கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற குடியூரானை பேசாத நாளெல்லாம் இரவானாதே நீரணி பவர குன்றவே நின்ற நெற்றி கண்ணுடையதோர் நெருப்பே சேரணி புவன போகமே யோக வெல்லமே மேருவில் வீரா ஆரணி சடையும் அற்புத கூத்தா ஐம்பொன் செய் அம்பலத்தரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனே நிசையுமாறிசையே ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் நங்கி இரவி உயிர்ந்திரானோ தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்த துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவய வயற்புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடுவாராத நட்போம் கன்றாத வரமையும் குன்றாத இளமையும் கழுவியிலாத உடலும் சரியாத மனமும் வராத மனமும் காணாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடையில் பாராத கொடையும் கொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அரியனின் பாதத்தில் அன்பு உதவிய தொண்டரொரு கூட்டில் கண்டாய் அடையாறு மாயது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத
சுகபாணி அருமாமி அபிராமியே ஏறுமயிலே நிலையாடு முகம் ஒன்று ஈசனுடன் நாட மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமணியாக நினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவி வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வரைந்த முகம் ஒன்று வள்ளிய மனமுடைய வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான ஒரு நீரும் ஆரிய அலங்காரம் நாளின் செய்யும் இணைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோரில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அந்த அனுபூதி உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் வீராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகனே திருச்சிற்றம்பலம் மண்மையில் வளாது எல்லாம் அல்ல என் பெருமான் இப்பொழுது அழகாக காசி சேத்திரத்தில கங்கை கரையில கங்கை நதி நீராடி அன்னை நீருமாடி நீராடி அழகாக அடியாருடைய சிவபூசையை ஏற்றுக்கொண்டு அமுதத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த தருணத்தில் அடியார்களுக்காக சங்கல்பம் வைக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி, நெய்வேலி, புதுக்கோட்டை, ஓசூர் மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து அடியார் பெருமக்கள் சைவ சித்தாந்த பேரையுடைய யாத்திரையாக இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல் நலன் எந்த கேடும் மாறாமல் அவருடைய இடர்களை நீங்கள் கலைந்து அவர்களுக்கு நல்ல அருள் புரிய வேண்டும் என்பதற்காக இடகலையாய் பதிகத்திலிருந்து நாங்கள் திருவிச்செவிக்கு ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மறை உடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் திரை உடையாய் எங்கனே என்று உனை பேசினல்லால் குறை உடையாய் குற்றம் வாராய் கொள்கையினால் உயர்ந்த திரை உடையாய் இடகலையாய் மேயவனே. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த தீவனை அவரை தீண்டக்கூடாது என்பதற்காக திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்ட திருநீலகண்ட பதிவு இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. என்று சொல்லும் உயிரினை நாடாதிருப்பதும் உண்டவர்க்கு ஊனமன்றே கைவினை செய்தியும் பிரான்கள் போற்றதும் நாமடியோ செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டா. இந்த அடியார் பெருமக்களுக்கு ராகு, கேது, சனி போன்ற நவக்கோள்களால் எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக கோளறு பதிகத்திலிருந்து ஒரு பாடல் தங்கள் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கோடி பங்கன் விடமண்டகண்டன் மிக நல்ல வீரை தடவே மாசரு திங்கள் கங்கை முடிவே அணிந்து என் உடலே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருப்பதால் அவர்களுக்கு பொருளாதார முடை வரக்கூடாது என்பதற்காக திருவாரூரில் அருளப்பெற்ற இடரினும் தளரும் என்ற பாடல் தங்கள் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. எனதுரு நோய் தொடரினும் தொழுதெழுவே கடலில்லாமூதோடு கலந்து மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோயமையாறுமாறு ஈவதும் எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு குறை அரணே. மண்ணில் நல்ல வண்ணம் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக திருஞான சம்பந்தருடைய மண்ணில் நல்ல வண்ணம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மண்ணில் நல்ல வாழலாம் கைகளும் எண்ணில் நல்ல கரிக்கு யாதுமோ குறையில்லை கண்ணில் நல்லதும் நல்வர வளநகர் பெண்ணில் நல்லாடும் பெரும் நகை இருந்ததே தலம் கூடுவோம் மறந்ததே தன்னோடு
ஜோதி அருமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை கையிலே வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணகு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாராம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுவை மங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. வான்மிகில் வளாது வீக, மதிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லா பிழையும் கருதா பிழையும், சசிந்துரியின் எல்லா பிழையும், நினையாதுரா பிழையும், நின் ஐந்தெழுத்தில் சொல்லா பிழையும், துரியா பிழையும், தொழா பிழையும், எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியேகம்பனே. சிவா திருச்சிற்றம்பலம். அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களே, நாம் செய்த பல பிறவிகள் செய்த தவத்தின் காரணமாக, புண்ணியத்தின் காரணமாக இன்றைக்கு நமது காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இன்னைக்கு காசி மாநகர்ல கங்கை கரையில எல்லாம் கங்கை புனித நீராடி எல்லா பாவங்களையும் தொலைத்து இன்றைக்கு விஸ்வநாதர் நம்ம தரிசனம் பண்ண போறோம். முதல்ல விசாலாட்சி தரிசனம் பண்ண போறோம். அதனால இந்த சிவபூஜையில கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார்களும் நல்ல சௌக்கியமாக அவர்கள் என்னென்ன நினைத்து இங்க வந்திருக்கிறார்களோ அந்த எண்ணமெல்லாம் ஈடேறும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறிவோயினி, வேண்டி என்னை வணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தால் யாரும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டிடில் அதுவும் முந்தன் விருப்பம் அன்றே. சாமிக்கு நமக்கு என்ன தேவைன்னு சாமிக்கு தெரியும். அதனால சாமி எல்லாத்துக்கும் உடனாய் இருந்து தோன்றா துணையா இருந்து எல்லா வளமும் கொடுப்பாரு. அதனால யாரும் சங்கல்பம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒருவருக்கு ஒரு பொறாமைப்படாம அவங்க மீது கோபதாபம் இல்லாம ஒரு அனுசரித்து மகிழ்ச்சியாக வர வேண்டும் என்று நம்ம சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க கூட்டம் அதிகமா இருக்கும். கங்கையை பார்த்துட்டோம், கங்கையில புனிதநீர் ஆடி இருக்கோம், நிதியை பிண்டம் கொடுத்துருப்பீங்க. சிவபூஜை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு இங்க உத்ராட்சம் கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க உத்ராகம் சாமிக்கு அணிவிச்சு இங்க வச்சிருக்கோம், பூஜையில வச்சிருக்கோம். அதனால முண்டிட்டு வரக்கூடாது. லைனா ஓட்டுறோம். வரவங்க மேலாடை இல்லாமல் இருக்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது தட்சணை ஏதாவது வைக்கிறோம் புதுதா இருக்கு, அதுக்கு அளவு கிடையாது. நீங்க எதை வேணாலும் வைக்கலாம். தட்சணை வச்சுட்டு உத்ராட்சம் கட்டிக்கணும். அதுக்கப்புறம் எங்க விசாலாட்சி கோயிலுக்கு போகும்போது தனியா யாரும் போகக்கூடாது. எல்லாரும் மேல துணி போட்டு லைனா போறோம். விசாலாட்சி பார்த்துட்டு மதிய உணவுக்கு போயிடுறோம். மதிய உணவுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். சிவா திருச்சிற்றம்பலம். திருநீர் வாங்குறோம், முதல்ல வாங்கிடுவாங்க. 29/9/2024 கங்கை கரையில் இப்போ இருக்கிறோம். அந்த போட்டுக்கு பூஜை செய்வதற்காக போகிறோம். எல்லாரும் ஏறுறாங்க பாருங்க, அடியார்கள்லாம். அடுத்ததாக அங்கே திதி கொடுக்குறவங்களும் போட்லேயே வச்சு கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு சாஸ்திரிகளை பிடிச்சிருக்கோம். 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் அந்த சாஸ்திரிகள் கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் இங்கே தீர்த்தம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாரும் வராங்க. இந்த கரையில் தான் நிற்கிறேன். நிறைய பேர் முடி இறக்கியிருக்காங்க. இங்கேயும் திதி கொடுக்குறவங்களாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கங்கை கரை அற்புதமான காட்சி. ஒரு புனித நீர் உலகத்திலேயே ஒரு கங்கை சிவபெருமானுடைய திருச்சிரத்தில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நீர் ஒரு உலகத்திலே ஒரு புனித நீர். அற்புதமான அந்த கங்கையில் எல்லாரும் நீராடி இப்போ எல்லாம் பெரியவங்களாம் திதி கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அவங்க மூதாதையர்களுக்கு இந்த அற்புத குளிக்க போகிறோம். எல்லாரும் நீராடுறாங்க. நம்ம அடியார்கள்லாம் பார்க்குறோம். கங்கை கரையில் பூஜை முடிந்து இப்போ சிவ பூஜை முடிஞ்சது. அங்கே பாருங்கள், எல்லாரும் திதி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அடியார்கள்லாம். போட்டில் இந்த போட்டில் உட்கார்றதுக்கு 50 ரூபா, அப்புறம் திதிக்கு அந்த சாஸ்திரிகளுக்கு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா கேட்டிருக்காரு. அதை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாம் கங்கை கரையில் போட்டில் திதி கொடுத்துட்டு, இங்கே ஆணும் கொடுக்கலாம் பெண்ணும் கொடுக்கலாம் திதி.
திதி என்பது மூதாதையர்களுக்கு கொடுக்குறாங்க. நாம் கொடுக்கறது மூதாதையர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எள்ளும் ஒவ்வொரு மூதாதையருக்கு ஒவ்வொரு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்பொழுது உத்தராட்செல்லாம் அடியார்கள் கட்டி கொண்டு இப்பொழுது விசாலாட்சி தரிசனத்திற்காக நாம் சொல்கிறோம். சிவா எல்லாம் இப்படி தான் இருக்கும். சந்து இப்போ கங்கை கரையிலிருந்து சிறு வழியாக விசாலாட்சி தரிசனத்துக்காக போயிட்டு இருக்கோம். எல்லாரும் சின்ன சந்து வழியாக நாங்கள்லாம் வந்துட்டு இருக்கோம். இங்கே எல்லாமே முகலாயர்கள்ட்ட இருந்து விஸ்வநாதரை காப்பதற்காக இது மாதிரி சின்ன சின்ன சந்து வச்சு சாமியை கொண்டு போய் உள்ள வச்சதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதனால பாருங்க எல்லாமே சின்ன சின்ன சந்தா இருக்கும். இப்போ விசாலாட்சி தரிசனத்துக்காக போயிட்டு இருக்கோம். விஸ்வநாதரை சுற்றி இது மாதிரி சந்து தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் அங்கங்கே இருக்கும். சிறு சிறு கடைகள் இருக்கும். அந்த கடைகளுக்கு பின்னாடி இல்லங்கள் இருக்கும். பாருங்க இது மாதிரி சின்ன சின்ன கடைகள், பூஜா சாமான். ஓகே, இது மாதிரி சந்துல நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன சந்து விசாலாட்சி வரைக்கும் செல்போன் அலவுடு. சாமிக்கும் அன்னபூரணிக்கும் சுற்றி வேதங்கள் ஓதுறாங்க. சுற்றி லிங்கம். இந்த சின்ன வீதியில வீடுகள்லாம் இருக்குது. ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்கிற வண்டிகள்லாம் சைடில் நிற்கிது. விசாலாட்சி தரிசனத்துக்காக போயிட்டு இருக்கோம். பாதாளத்தில் ஒரு கோயில் இருக்குது. நம்ம விசாலாட்சி தரிசனத்துக்காக போயிட்டு இருக்கோம். சுற்றி இந்த கடைகள்லாம் இருக்குது. இப்படி இடது பக்கம் திரும்பினா விசாலாட்சி வந்துடும். பாருங்க, இது ஒரு புனித தலம். நிறைய யாத்திரிகள் வர்றாங்க. வீட்டுக்குள்ளேயே பாருங்க மாடெல்லாம் வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே மாடு வளர்க்குறாங்க. காசின்னா இன்னொரு பேர் ஒன்று உண்டு. பனாரஸ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வாரணாசி என்ற ஒரு பேர் உண்டு. பனாரஸ் பட்டு அப்படின்னா காசி தான். இப்போ விசாலாட்சி டெம்பிள் வந்துட்டோம். சுற்றி கடைகள் இருக்கு. காசியை பார்க்காதவங்களாம் இந்த மாதிரி தெருக்களை சுற்றி சுற்றி விஸ்வநாதர் சுற்றி இப்படி சிறு சிறு பனாரஸ் பட்டு. காசினாலே பட்டு ஃபேமஸ். ஆதி அன்னபூரணி மந்திர். ஆதி அன்னபூரணி மந்திர். சக்தி பீடம். காசி விசாலாட்சி சக்தி பீடம். 108 சக்தி பீடத்தில் ஒன்று. இப்போ புதுசாக போர்டு வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி போர்டு வச்சதில்லை. 108 சக்தி பீடத்தில் ஆதி அன்னபூரணா மந்திர். விநாயகர், அன்னபூரணி, ஆதி அன்னபூரணி, பூரணி தரிசனம். விசாலாட்சிக்கு திறப்புட்டு இருக்கிறதுனால 12:30 தான் திறப்பாங்க. அதனால இப்போ மணி 12:06 ஆகுது. அதனால பக்கத்திலேயே ஆதி அன்னபூரணி, கௌரி மாதா பார்வதி ஆதி அன்னபூரணி மந்திர் என்று இதை போட்டிருக்காங்க. ஆதி அன்னபூரணி சிவபெருமானுக்கு பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் அனைவருக்கும் படி அளக்குறாங்க. அதற்கான தீர்த்தம் இதுதான். இது அன்னபூரணி தாய் தீர்த்தம் எடுத்து அன்னம் செய்கிற தீர்த்தம் இதான். இங்கே ஒரு சிவலிங்கம் அன்னபூரணி பூஜை செய்தது. இப்படி விருட்சமாக ஆலமரம், அரசமரம் விருட்சமாக இருக்கிறது. தர்மேஸ்வரர் என்று சுவாமி.
சுற்றி லிங்கம் தர்மேஸ்வரர் கொஞ்சம் கொடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம் தர்மேஸ்வரர். இதுதான் காசி விசாலாட்சி. இங்கே வெளியில மட்டும் நகரத்தார், நாட்டுக்கோட்டை நகரத்தார் கட்டியிருக்காங்க. விசாலாட்சி நாட்டுக்கோட்டை காசி விசாலாட்சி அம்மன் நகரத்தார்கள் புதிக்கப்பட்டு பாருங்க, நகரத்தார்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை சாமான் அப்படியே இல்லைங்க. நாட்டுக்கோட்டை நகரத்தார் புதுப்பித்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. புதிய சத்திரம் ஒன்று கட்டுறாங்க. காசி விசாலாட்சி தரிசனத்துக்காக வந்திருக்கோம். பாருங்க, எல்லாரும் வந்திருக்கோம். ஒரு 20 நிமிஷம் ஆகும். திற போட்டுருக்கு பூஜை, மதிய பூஜை. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஷாலாட்சி திருக்கோயில் உள்ள காசி விஸ்வநாதர் இங்கே எடுக்க அனுமதி இல்லை. இருந்தாலும் அன்பர்களுக்கு தரிசனத்துக்காக வேண்டும் என்று எடுத்திருக்கோம். லிங்கம் காசி விஸ்வநாதர், அவருக்கு அபிஷேகம். திருச்சிற்றம்பலம். சித்திலாப்பத்து. பொய்யனே நகம் மிக புகுந்தமுதூரும் புதுமலர் கழல் இணையடி பிரிந்தும் கையனே நின்னும் செத்திலினந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெரும் கடலே அத்தனே அயன்மார்க்கறி உண்ணா செய்யமே நீயனே செய்வகையறியேன். திருப்பெருந்துறை மேவிய சிவனே, திருப்பெருந்துறை மேவிய சிவனே. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாயண்ட வானரும் பிறரும் வற்றியாரும் நின் மலரடி காணாம். மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் பதையேன் மனம் மிக உருகேன். பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன். திருப்பெருந்துறை மேவிய சிவனே, திருப்பெருந்துறை மேவிய சிவனே. புலையனேனையும் பொருளென நினைந்தும் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாகா. சங்கரா என்னில் வானவர்க்கெல்லாம் நிலையனே அலை நீர் வெடமுண்ட நித்தனே அடையா